Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வெள்ளை அப்பம் கார சட்னி. அரிசியோட அளவு நான் எவ்வளவுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம சுட்டதுக்கு அப்புறம் 1 hour குள்ள நம்ம செஞ்சு சாப்பிடணும். லேட்டா சாப்பிட்டோம்னா அந்த வெள்ளை அப்பத்தினோட சுவை வந்து போய்டும். இதுக்கு வந்து என்னன்னா காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கார சட்னி. வெங்காயம், தக்காளி, மிளகாய் வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கலாம். லாஸ்ட்ல நம்ம தாளிச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை அப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன். என்னென்ன அளவுன்னு சொல்கிறேன். 2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் அளவுக்கு உளுந்து. இதுதான் வந்து வெள்ளையப்பத்தினுடைய அளவு. இது வந்து நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து கிரைண்டர் அல்லது மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறேன். நம்ம இந்த தண்ணி அதாவது அதிகமாக சேர்த்துல தேவைன்னா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். இது வந்து என்னென்னா அரைச்சி 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து இது சுற்றணும். இல்லைனா வந்து நல்லா இருக்காது. அந்த டேஸ்ட் அப்பம் டேஸ்ட் வராது. அரைச்சோன்னையுமே சுற்றணும். மாவு நம்ம கலக்கிக்கலாம். தண்ணி நம்ம ஜாஸ்தி விடலை. இப்போ நம்ம தேவையானது என்னென்னு போட்டுக்கலாம். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா உடச்சிட்டேன். இது கூட நம்ம தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கீத்து மாதிரி, அதாவது சின்ன சின்ன கீத்தாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். துருவன தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் அதை வந்து பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு, இதையும் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பெப்பர் வந்து வேண்டாம் அப்படின்னா போட வேண்டாம், அவ்வளோதான். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சுட்டுக்கலாம். வெள்ளையப்பத்து காம்பினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி தான். வெங்காயம் 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். பூண்டு 12 பல். புளி எடுத்துக்கலாம். புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து வடிச்சிட்டு நம்ம புளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இதை வந்து தோல் எடுத்துட்டேன். 25 மிளகாய் வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பச்சையாக மிக்சியில் அடிக்க போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, தக்காளி, மிளகாய், நம்ம புளியில் இருக்கிற தண்ணியை வடிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சிட்டோம். இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சமாக நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம், அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகாய், பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக நம்ம வதக்கினாலே போதும். இந்த கார சட்னிக்கு வந்து என்னென்னா லைட்டாக அந்த பச்சை வாசத்தோடு இருந்தால் தான் இட்லிக்கும் பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கடாயினோட சூட்டுக்கே நல்லா வதங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான கார சட்னி ரெடி. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வாசனைக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரக்கல் வச்சுக்கலாம். பணியாரக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பணியாரம் வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து என்னென்னா அதிகமாக வெந்திருக்கும், ஆனால் வேகாத மாதிரி தான் தெரியும். இப்படி தான் இருக்கும். நம்ம அதனால் இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வெந்தாலே போதும். பார்த்திங்கன்னா ஈஸியாக வரும். நம்ம எடுத்துக்கலாம். வெள்ளையப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து காம்பினேஷன் கார சட்னி. சுவையான வெள்ளையப்பம் கார சட்னி ரெடி. வெள்ளையப்பம் கார சட்னி எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.